Itu unga Husovich's ullagam. Itu unga Husovich's ullagam. Itu unga Husovich's ullagam. Ullagam. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையல் ரெசிப்பியில் ஒரு பாரம்பரிய உணவு கேழ்வரகை வச்சு இட்லியும் தோசை, அதுக்கு சைடிஷ்ஷாக ஒரு சட்னி, சூப்பரான சட்னி. வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த பாரம்பரிய ரெசிப்பியை நீங்கள் முழுமையாக கற்றுக்க முடியும். இந்த இட்லி தோசை சுடுறதுக்கு ஒரு பேட்டர் தயாரிக்கிறோம். அதுக்கு ஒரு கப்பு இட்லி புழுங்கல் அரிசி, அதே அளவு ராகி கேழ்வரகு எடுத்துக்கணும். அதில் பாதி உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம். இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் மிக்சியிலே கூட அரைச்சிடலாம். இது ஒரு கப்பு இட்லி புழுங்கல் அரிசி போட்டுட்டு, அதே கப்பால் நீங்கள் எந்த கப்பு வேணாலும் அளக்கலாம். அதே கப்பால் ராகியும் அளந்துக்குங்க. இந்த கேழ்வரகு அதில் பாதி, அந்த கப்பில் பாதி அளவு உளுந்து, முழு உளுந்து, தோல் இல்லாத முழு உளுந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தோலோடனா தனியாக கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே ஒன்றா கழுவி ஒரு 6 to 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறதான் ரொம்ப முக்கியம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியிலே அரைச்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக ஃபைனாக அரைச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். நான் 2 பாதியாக அரைச்சேன். உங்கள் மிக்சியை பொறுத்து நீங்கள் ஒரே இதாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த அளவுகள் ஒரு 25 இட்லியும் ஒரு 10 தோசையும் வருங்க. அதுதான் அளவு. இப்போ ரெண்டாவது இது போடும்போது நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கரைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். கரைக்கும்போது கல்லுப்பு சேர்த்தோம்னா தனித்தனியாக இருக்கும். அதனால தான் நான் அரைக்கும் போதே சேர்த்துருவோம். பாருங்கள், இது ஒரு 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம மிக்சியில் அரைச்சா இட்லி தோசை மாவு பொங்கி வராது. ஆனால் இந்த ராகியில் நம்ம செய்யும்போது அதில் தோல் இருக்குது இல்லைங்களா, ஃபைபர், அதனால் ஈஸியாக புளிச்சிருங்க. ஆனால் தண்ணி பக்குவம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றணும். ரொம்ப கெட்டியாக ஊற்றினோன்னா கல் மாதிரி ஆகிடும். வேறு எதுவும் சோடா மாவுலாம் சேர்க்க தேவையில்லைங்க. தோசைக்கு ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நம்ம ரவா தோசை பக்கம் அதோட கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுங்களேன். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டை வைக்கணும். நல்ல புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி அழகாக வந்துடுங்க இந்த இட்லி. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நம்ம சாதா இட்லி மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே விரும்பி, கலர் தான் கொஞ்சம் லைட்டு பிங்க் கலரில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், மாவு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினா தான் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா புசு புசுன்னு வரும் இட்லி. பாருங்கள், புட்டு காமிக்கிறேன். அழகாக நம்ம நார்மல் இட்லி மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அதுக்கு அடுத்தது இதுக்கு ஒரு சட்னி, முள்ளங்கி சட்னிங்க. 3 முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், 2 பச்சை மிளகாய், ஒரு பீஸு தேங்காய், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இந்த முள்ளங்கி தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் மெலிசாகவே கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக வதங்கிடும். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தையும் நான் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்போ சீக்கிரம் வதங்கிடும்ன்றதுக்காக. இதுதான் அளவு. அதுக்கப்புறம் தேங்காய் என்கிட்ட துருவல் இல்லை, பீஸ் தான். அதனால் நான் நைஸாக இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு வாணலி வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதுக்கு இந்த ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. லைட்டாக செவந்து வரும்போது நம்ம கடுகு சேர்த்தா போதும், ஈஸியாக பொரிஞ்சிடும் பாருங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இது லாஸ்ட்டில் கொஞ்சம் பாதி சட்னியும் பாதி சட்னி அரைச்சதுலேயும் சேர்த்துக்கணும். கடுகும் ஒரு நல்ல தனி டேஸ்ட் கொடுக்குங்க. கடுகை நல்லா பொரிய வச்சு சட்னியில் சேர்த்தோன்னு வச்சிங்களேன், நம்ம அப்படியே தாளித்து சேர்க்குறதோட அரைச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதே வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அந்த கட் பண்ண சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சேர்த்து அது கூடவே பச்சை மிளகாயை 2ஆக கீறி சேர்த்துருங்க, இல்லைன்னா வெடிக்கும்.
உங்கள் காரத்துக்கு நீங்கள் எடுத்துருக்க பச்சை மிளகாயை பார்த்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல், ஒரு 10 பல் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் முள்ளங்கியும் தேங்காயும் சேர்த்துடலாம். ஏன்னா கொஞ்சம் வணங்க லேட் ஆகும், அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அழகாக வணக்கி விடுங்க. அடி பிடிக்காத மீடியமாக வச்சுக்குங்க ஃப்ளேமை. இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு சேருங்க, இல்லைன்னா உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேருங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு பிஞ்சு ஜீரகம். நல்ல முள்ளங்கி கொஞ்சம் செரிமானம் ஆகாது இல்லைங்களா, அதனால் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஜீரண சக்திக்கு நல்லது. ஒரு கோழிக்குண்டு அளவு புளி, இதுக்கு ஒரு லைட்டு புளிப்பு டேஸ்ட்டுக்காக அதையும் சேர்த்து ஒரு வணக்கி இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்தோம் இல்லைங்களா, கடுகு உளுத்தம்பருப்பு தாராளமாக போட்டு அதை பாதி எங்கே சேர்த்து அரைக்கிறதுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் 2 பாதியாக அரைச்சிக்குவேன். என்னோடய ஜாரை பொறுத்து, உங்களோட ஜாரை பொறுத்து நீங்கள் ஒரே வாட்டி கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அடுத்த இது போட்டு நல்லா அரைச்சி, இந்த முள்ளங்கி சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்ல சூட்டபிளான ஒரு சட்னிங்க. மெயினாக இந்த மாதிரி சிறுதானியத்தில் நம்ம இட்லி தோசை செய்யும்போது இந்த சட்னிங்கெல்லாம் செஞ்சோன்னு வச்சுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 பாதியாக அரைச்சி இந்த பவுலில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பாதியை இந்த சட்னியில் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் தாளிப்பும் வச்சுருந்தேன். சும்மா அழகுக்காக. கண்ணுக்கு தானே ஃபஸ்ட்டு விருந்து, அதுக்கப்புறம் தான் நம்மளோட நாக்குக்கு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் முள்ளங்கிக்கு பதிலாக வேறு காய் சேர்க்கணுன்னா கேரட் சேர்த்துக்கலாம். ஆனால் கேரட் சேர்க்கும்போது கொஞ்சம் காரம் பச்சை மிளகாயை கொஞ்சம் கூட்டிக்கிங்க. சூப்பரான இந்த முள்ளங்கி சட்னியோட நான் டிஃபன் சாம்பாரோட பரிமாறினேன் இந்த இட்லி. டிஃபன் சாம்பார் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்ததாக தோசை பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம நார்மலாக ஊற்றுற தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் லைட்டாக. அது மேலாட்டம் நான் நல்லெண்ணெய் ஊற்றினேன். நீங்கள் பிடிக்கும்னா பட்டர், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல முருகலாக மெலீஸாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரியும் வரும் இந்த தோசை. ஏன்னா இது நல்ல ஃபைபர் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சிறுதானியத்தில் இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நிறையா சிறுதானியம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்த்து பயன்பெறுவாங்க. தேங்க்யூ.